Hi, hello friends. Welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி பருப்பு ரசம். இதுக்கு தேவையான ingredients தக்காளி, புளி, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, பெருங்காயம், பூண்டு, உப்பு. ரசம் பண்ணும்போது நம்ம கொஞ்சமா பருப்பு சேர்த்து ரசம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாம கொஞ்சம் திக்கா கிடைக்கும். நம்ம சுடசாதத்துல நம்ம ஊத்தி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இதே நம்ம சூப்பாவும் குடிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இந்த பருப்பு ரசம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். புளி சின்ன பீஸா நான் எடுத்து வச்சிருக்கேன். இது 4 பேருக்கு செய்யற கன்சிஸ்டன்சில நான் இப்ப எடுத்திருக்கேன். நீங்க நிறைய பேருக்கு செய்யும் போது புளி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்ப 4 பேருக்கு செய்யற அளவு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் டேஸ்டுக்காக எடுத்திருக்கேன். 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கப்ல வேக வச்ச துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட பருப்பு தண்ணியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். புளி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க ஊற வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு அது மசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப நம்ம பவுடர் அரைச்சிடலாம். ரசத்துக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம ரசம் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்ணி செய்யும் போது நமக்கு ரசம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரசத்துக்கு நம்ம பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். நான் 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு இந்த மாதிரி நீங்க ஒருல 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 நீங்க தட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்க வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில ஃப்ரை பண்ணும்போது அந்த பூண்டோட ஃபிளேவர் நமக்கு நல்லா இருக்கும், ரசமும் டேஸ்ட் சூப்பரா வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நான் மசிச்சு வச்சிருக்கிற தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அதுதான் நமக்கு மசிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட நான் கரைச்சி வச்சிருக்கிற புளியை நான் கூட சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமா பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கரண்டி வேக வச்ச பருப்பை தனியா எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு சேர்த்து செய்யும் போது நமக்கு ரசம் கொஞ்சம் கெட்டியா கிடைக்கும். இது கூடவே நான் பருப்பு தண்ணியும் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நான் 1/2 ஸ்பூன் ரசப்பொடி நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் கொஞ்சமா டேஸ்டுக்காக தான் நான் சேர்த்திருக்கேன். இது கூட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான உப்பு நீங்க சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
நம்ம எப்ப ரசம் செய்யும் போதும் ரசம் கொதிக்க விடக்கூடாது. ரசம் கொதிச்சா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஓரத்துல கொஞ்சம் நுர கட்டினோம்னா நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். அப்பதான் நமக்கு ரசம் நல்லா இருக்கும். இந்த ரசம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா நுர கட்டிருச்சு, ஓரமெல்லாம் கொஞ்சம் லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கார்னிஷிங்காக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நம்மளோட பருப்பு ரசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு சர்விங் பவுல்ல மாத்தி வச்சிடலாம். நம்ம ரசம் செய்யும்போது கூட கொஞ்சம் பருப்பு சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாம கொஞ்சம் கெட்டியா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கூட கொஞ்சம் பருப்பு சேர்த்து நம்ம செய்யறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரசம் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு இந்த சூடா சாப்பாட்டுல நம்ம ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதை நம்ம சூப்பாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.